எல்லோருக்கும் வணக்கம் வணக்கம். வணங்கா முடிநாதன் வணக்கம். இங்க எல்லாரும் நீ சொல்றது சுமநாதன். இங்கே என்றால் எங்கே? இது பெரு நாட்டினுடைய தலைநகரம். பெரு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரு இருப்பது சவுத் அமெரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருப்பது நார்த் அமெரிக்கால. சவுத் அமெரிக்கால இருப்பது பெரு, அர்ஜென்டினா எல்லாம். ஓகே, நான் தற்சமயம் இருப்பது பெரு நாட்டில். நான் சிலி நாட்டினுடைய சிட்டிசன் ஆஃப் சிலே, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஓகே, என்ன பேச போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் அரசியலில் நான் நுழைஞ்சது இல்லை. நான் 45 வருஷமா நாட்டிலேருந்து 45 வருஷம் ஆச்சு. வெளியே தான் வசிக்கிறேன். வெளியிலேயே கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பெற்று குழந்தைங்கள தாத்தா ஆகி இருக்கேன். இன்னைக்கும் வேலை செஞ்சு தான் இருக்கேன். இன்னைக்கு எனக்கு 74 வயசு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது என்னன்னா, அவர் இந்தியா தமிழ்நாட்டுக்கு நல்ல ஒரு நேரம் வந்திருக்கு. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்ல நேரம் வந்திருக்கு. காரணம் என்னவென்றால், இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் ஜோசப் விஜய் படமெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா நான் படமே சினிமாவே பார்த்து 45 வருஷம் ஆச்சு. சரிங்களா? பழைய பாட்டெல்லாம் பாடுவேன். ஒண்ணுமே புரியலே உலகத்திலே, இந்த மாதிரி பழைய காட்டு பாடம் தான் எனக்கு தெரியும். புது பாடலாம் தெரியாது. இதுக்காக ஆங்கில படம் பார்க்குறியான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. ஆங்கில படம் பார்க்கறது இல்லை. ஏன்னா நிறையா படிக்கிறதுக்கு இருக்குது, கேட்குறதுக்கு இருக்குது, செல்ஃபோன் இருக்குது. அதனால எப்போதுமே செஞ்சதில்லை. நிறையா நல்லபடியாக சாப்பிட்டுட்டு ஆடி ஓடி வேலை செஞ்சுட்டு உலகம் முழுவதும் போயிட்டு விற்பனையாளனாக இருந்துட்டு இப்போ பல வருஷமாக தென் அமெரிக்காவில் பல நாட்டில் வியாபாரம் வச்சுருக்கேன். தமிழ்நாட்டுக்கு இப்போ நல்ல ஒரு நேரம் வந்திருக்கு என்னை பொறுத்த மட்டும். காரணம், நானே எதிர்பார்க்கல அவர் ஜோசப் விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. நான் நினைச்சது கமலஹாசன் மாதிரி இவரும் அப்படியே ஒன்று எல்லாம் போயிடுவாரு அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இவருக்கு கமலஹாசனை விட தொடர்பவர்கள் இருக்கிறார்கள். ரசிகர்களும் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் கமலஹாசன் சொன்னது, ரசிகர்கள் ஓட்டு போடணுன்றது அவசியம் இல்லை, ரசிகர்கள் வேற ஓட்டு போடுறவங்க வேறன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இது என்ன பண்றேன்னா, இது தோலை உரிச்சிட்டு இருக்கேன். இது முஸ்தரலை தம்மாய் சர்க்கா பர்ஃபா. எனக்கு ராத்திரி நேரத்தில் நான் சாப்பிட்றது இல்லை. அதனால நான் இதை ஒரு கிலோ கேரட்டை உரிச்சு அது சாறு பண்ணி அது குடிச்சிட்டேன்னா அது எனக்கு ராத்திரி சாப்பாடு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 25 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். முதல்ல இந்த கேரட் சாறு காலையில குடிச்சிட்டு இருந்தேன். இப்போ அதை ராத்திரிக்கு சாப்பாடா மாத்திட்டேன். ஓகே, ஏன்னா இது என்னதான் கழுவுனாலும் இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ திரும்பி வருவோம். நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? இது தமிழ்நாட்டுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. காரணம், நான் முதல்ல நினைச்சது, நான் அண்ணாமலைக்கு அண்ணாமலை இருக்கார் இல்லையா, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பேசுவது எல்லாம். ஒரு சிலர் சொல்லலாம், நீ கடியாரம் இப்படி வாங்கிட்ட, கடியாரத்தை இப்படி பண்ணிட்ட, இதுக்கு வளர்றாரு அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் வேற இன்னுமே இல்லை. எதனாச்சும் ஒன்று சொல்லணுன்றதுக்காக சொல்லுவாங்களே தவிர அதெல்லாம் தடுக்க முடியாது. இவர் ஜோசப் விஜய் அவர் நான் சொன்னபடி ஜெயிப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் ஆனால் ஜெயிக்கிறது பார்த்த பிற்பாடு நான் நினைச்சது, தனியாகவே தேவையான அளவு எம்எல்ஏ கிடைச்சிருவாங்கன்னு அப்புறம் பார்த்தேன் நான். ஏன்னா அந்த தேர்தல் நடந்து முடிச்சு எண்ணும் பொழுது நான் தமிழ்நாட்டில் இருந்தேன். சிலிக்காரன் இருந்தாலும் எனக்கு இங்கே பெருவில் வியாபாரம் இருக்கு. மேப்பில் காமிக்கிறேன், இங்கே ஃபோட்டோவும் காமிக்கிறேன் பாருங்க, வீடியோவும் காமிக்கிறேன். இங்கே நான் எதுக்காக இங்கே இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய பசங்க பிள்ளைங்கள்லாம் இந்த பகுதியில் தான் இருக்காங்க. இந்த நாட்டில் இங்கே சில்லி நாட்டில் வசிக்கிறாங்க. ஐரோப்பாவில் ஒரு மகன் இருக்கா. அதனால இப்போ நல்ல நேரம் வந்தது அப்படின்றதுக்கு நான் நினச்சது, அவர் அண்ணாமலையினால நல்ல நேரம் வரும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவருக்கு இன்னும் ஆட்சி கைக்கு வரும் வாய்ப்பே வரல. அதுக்கு முன்னாடி விஜய் வந்தார். விஜய் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு இப்போ நான் பார்த்தபடி இந்த 45 நாளில் நிறைய செஞ்சிட்டு இருக்காரு. என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு, அந்த லஞ்சத்தை ஒழிக்கணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்காரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் நான் இந்தியாவை விட்டு இன்னொன்று சொல்லணும், நான் எப்படி இங்கே சேர்ந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இங்கே கேட்டேன்னு சொன்னீங்கன்னா,
நான் 45 வருஷத்துக்கு முன்னாடி மும்பையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது ஐரோப்பாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அப்போ வந்து ஜப்பானில் ஒரு கம்பெனி வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னதுனால அதுக்கு வேலைக்கு போட்டு இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு நான் ஜப்பானுக்கு போனேன். ஜப்பானுக்கு போய் அங்கே வேலை செய்யும் பொழுது அந்த ஜப்பான் வேலையில் சம்பளம் கிடையாது, செலவுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, முன் பணம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நீ உலகம் பூரா எந்த இடத்துக்கு போறியோ அங்கே போய் சுற்றி அவங்க கொடுக்குற கேட்லாகு சாம்பிள் கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஆர்டர் பிடிக்கணும். அப்போல்லாம் இன்டர்நெட் கிடையாது. அப்போ எங்களுக்கு இருந்தது என்னன்னா டெலெக்ஸ்ன்னு ஒன்று இருந்தது. வேணா கூகுளில் பண்ணி பார்த்துங்க, தெரியும். டெலெக்ஸ்ன்னு கிரிக்கின்னு அடிச்சுக்கிட்டு டெலெக்ஸ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஃபேக்ஸ் வந்தது. ஜப்பானில் போய் வேலை செய்யும் பொழுது சம்பளம் இல்லைன்னு சொன்னேன். செலவுக்கு காசு வந்துட்டு முன்பணமாக வாங்கிட்டு போயிட்டு விற்கணும். விற்றா நம்மளுக்கு அந்த விற்பனையின் பேரில் கமிஷன் கிடைக்கும். அதில் தான் வந்து நான் சம்பாதிச்சேன் ஓரளவு. அதாவது சுத்தமான பழக்க வழக்கம் இருக்கிறதுனால காசு வந்து மிச்சம் பண்ண ஒரு வருஷத்துக்கு $40,000-50,000 அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி $40,000-50,000 இன்னைக்கு 45-50 லட்ச ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அது மாதிரிலாம் வச்சு மிச்சம் பண்ணி அப்புறமா கல்யாணம் பண்ணேன். இங்கே தான் சில்லி நாட்டில் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி சில்லி நாட்டுக்காரியா கல்யாணம் பண்ணி பல நாட்டில் இங்கெல்லாம் வியாபாரம் ஆரம்பித்தேன். 8 நாட்டுகளில், வெனிசுவேலா, ஹோண்டுரா சென்ட்ரல் அமெரிக்காவில், கொலம்பியா, அர்ஜென்டினா, சிலே, பெரு, பொலிவியா, பரகுவாய், 8 நாட்டில் மொத்தம் வியாபாரம் ஆரம்பித்தோம். ஜப்பான்காரனுடைய தொடர்பு வச்சுட்டு, ஏன்னா ஜப்பானில் வேலை செஞ்சதுனால. ஓகே, அதனால எனக்கு வந்து எப்போவுமே ஒரு நப்பாசு, என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்தியாவில் வந்துட்டு இந்த எம்ஜிஆர் இருக்கிற சமயத்தில் எம்ஜிஆர் போயிட்டா தமிழ்நாடு பொழைச்சிரும், அப்போ சரியாயிரும்னு நினச்சேன். ஆனால் எம்ஜிஆர் போனார், வந்தாங்க ஜெயலலிதா முதலமைச்சராக. அவங்க வந்து அவங்க முறைப்படி அவங்க என்னமா பண்ணினாங்க, வந்தாங்க போனாங்க. தமிழ்நாடு மாறலை, அப்படியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க போனாங்க, கருணாநிதி இருந்தார். அதுக்கப்புறம் கருணாநிதி போன பிற்பாடு அந்தம்மா போகிறாங்க. போய் அப்புறம் வந்தார் யார், பழனிசாமி, கோயம்புத்தூர்காரர். நான் திருப்பூர்காரன், அதையும் சொல்லணுமே, திருப்பூர்காரன். நான் பனியன் ஃபேக்ட்ரிலாம் வேலை செஞ்சுருக்கேன் நிறையா. எங்கள் அப்பா பனியன் ஃபேக்ட்ரி வச்சுருந்தாரு. அதை வச்சு தான் பெங்களூரில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் அவங்க வந்து என்னுடைய வேலையை பார்த்துட்டு, அப்போ வந்து நான் பெங்களூரில் படிச்சுட்டு இருந்தேன், பிஎல் படிக்கிறப்ப. அவங்க வந்துட்டு நீ வந்துட்டு மும்பைக்கு போகிறியா, ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்புகிறோம், ஏற்றுமதி கம்பெனி, கோயங்கா கம்பெனி, கோயங்கா குரூப். அதனால் அங்கே அனுப்பிச்சாங்க. அங்கே போய் வேலை செய்கிறப்ப தான் ஐரோப்பாக்கெல்லாம் போனேன், வேறு கம்பெனி மாற்றிட்டு போய். அப்போ அங்கிருந்து அந்த தொடர்பெல்லாம் வச்சு ஜப்பானுக்கு போய் சேர்ந்து, ஜப்பானில் வந்து ஒரு 5 வருஷம் குப்பை கொட்டணும், 5-6 வருஷம். அப்போ தான் உலகமெல்லாம் சுற்றி வந்துட்டு இருந்தேன், போயிட்டு இருந்தேன். ஆனால் தமிழ்நாடு வந்து எப்பவும் போல தான் இருந்தது, மாறவே இல்லை. அப்புறமா செல்ஃபோன்லாம் வந்தது, சினிமா வருது, எல்லாம் வருது. ஆனாலும் மாற்றங்கள் எதுவுமே இல்லை. எப்பவும் பொழுது லஞ்சம், ஊழல், அதுதான் பெருசாக இருக்கே தவிர. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மக்கள் வந்து தண்ணி போடுறாங்க நிறையா, அதை பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா கூட தண்ணி போடுவார், அதாவது ட்ரிங்க் சாப்பிடுவார். அதாவது தமிழ்நாட்டில் அழகாக சொல்கிறது ட்ரிங்க் சாப்பிடுவார். அது என்ன ட்ரிங்க் சாப்பிடுவார், தண்ணி போடுவார், அவ்வளோதான். ஓகே, அவரே சொல்லுவார், நீங்கள் போடுறியா இங்கே வீட்டில் அங்கேயும் இங்கேயும் போய் தின்னு குடிச்சிட்டு உருளாதீங்க, வீட்லேயே செய்யுங்க அப்படின்னு சொல்லி 1 2 3 4 ஓகே படி தம்பியன் மாமா சார் தோவாஸ் நம்ம கேமராகிராஃபுக்கு சேர்த்து குடிச்சிடலாம் கேரட். அப்போ 2 பேர் சேர்ந்து குடிக்கலாம் இல்லையா? சேர்ந்து சரி. அப்போ எல்லாம் சுற்றினோம், வந்தோம், போனோம். இந்த மாதிரி மாறுதே தவிர முழுசாக வந்துட்டு எதுவும் ஒழுங்காக வரல. அப்போ வந்து நான் வந்துட்டு இங்கே கொஞ்சம் சம்பாரித்து நல்லா இருக்கிற சமயத்தில் நான் குடும்ப சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் சொல்லியிருக்கேன், உற்றார் உறவினர்கிட்ட தமிழ்நாட்டில். அதாவது ரஜினிகாந்த் சங்கம், கமலஹாசன் சங்கம், ரசிகர் மன்றம்லாம் இருக்குது. இவங்கள எல்லாத்தையும் வச்சு ஏன் நம்ம வந்து ஓட்டப்பந்தயம் வைக்கக்கூடாது, ரன்னிங் ரேஸ். அதாவது நாங்கள் திருப்பூர்காரன்னா திருப்பூர் டு அவினாசி 5 கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒருத்தன் ரிலே ரேஸ் மாற்றிக்கிறது, 5 பேரை வச்சு அந்தந்த ரசிகர் மன்றத்து சார்பாக, கட்சி சார்பாக வச்சு ஓடுங்க. நான் வேணால் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். இது நான் சொன்னது வந்துட்டு
30 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்களா? யாரும் அதெல்லாம் செய்யறதில்ல, அதுக்கு ஆர்வம் இல்லை. நம்ம விளையாடுறதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய விளையாட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறோம்? கிரிக்கெட் பார்க்குறோம். கிரிக்கெட் பார்த்து அதை பற்றி பேசிக்கிறோம். இதில் அடித்தான், அது பண்ணா, இது பண்ணா, அதான் வந்துட்டு நம்ம விளையாட்டு. அதனால தான் நம்ம நாட்டில் வந்துட்டு சர்க்கரை வியாதி, டயபெட்டிஸ் ரொம்ப இருக்குது இல்லைங்களா? சரி. அது இப்போ நான் வந்துட்டு ஆங்கில கலந்து பேசணும்னு முயற்சி பண்ணுறேன், அதிகமாக வரமாட்டேங்குது. ஏன்னா நான் வந்துட்டு வெளிநாட்டிலலாம் இருக்கும் பொழுது, ஜப்பானில் இருக்கிறப்ப நான் ஜாப்பனீஸ் பேசினேன் 5-6 வருஷம் இருக்கிறப்ப. அங்கே யாருமே வந்துட்டு மற்ற மொழி கலக்க மாட்டான் ஜாப்பனீஸில் பேசுகிறப்ப. இங்கே வந்து நாங்கள் ஸ்பானிஷ் பேசுகிறோம், வேறு எதுவுமே கலக்காமல், ஆங்கிலம் கலக்காமல் ஸ்பானிஷ் மட்டும்தான் பேசுகிறோம் இல்லைங்களா? அது மாதிரி. அதனால் வந்துட்டு அதே மாதிரி எனக்கு பார்த்து பார்த்து பேசி பழகி தமிழ்னா தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதான் சொல்லப்போனால் இந்த கேரட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது அந்த ட்ரிங்க் வந்துட்டு இந்த ட்ரிங்க் ஒன்று பண்ணிவிட்டு நான் டின்னரை வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். எப்படி தான் பேசுகிறது தமிழ், அப்போ தான் மக்களுக்கு புரியும் இல்லைங்களா? அப்போ டின்னர் வந்துட்டு அவாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதனால சரி, அது அடுத்தது இதுக்கு வருவோம். இப்போ வந்து அண்ணாமலை அவர், ஜோசப் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்சமயம், இவங்க 2 பேர் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த வந்த 2 மாதம் கூட இன்னும் ஆகலை, அவர் ஜோசப் விஜய் வந்துட்டு அமைதியாக நிதானமாக செஞ்சிட்ருக்காரு. நான் அதை வந்து தொடர்ந்துட்டுருக்கேன், எல்லா பகுதியிலையும் என்னென்ன செய்தி வருது, மற்றவங்ககிட்ட இந்தியாவில் பேசிகிட்டு இருக்கேன். ஆமாம், நீங்கள்லாம் வந்துட்டு கல்யாணம் ஆகி குழந்தை பற்றி இங்கே பண்ணிவிட்டு நீ என்ன வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசுகிற, இந்தியா பற்றி என்ன பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நான் வந்துட்டு எந்த நாட்டு பாஸ்போர்ட் வேணாலும் வச்சுருக்க முடியும், அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை. ஆனால் நீ தமிழன் அப்படின்றத வந்து எடுக்கவே முடியாது. ஓகே, தமிழ்நாடு வந்து நான் இருக்கிற இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அப்படிதான் என்னுடைய எண்ணமே. அதனால் என்னுடைய பெரிய மகன் அவன் வந்துட்டு ஆப்தல்மாலஜிஸ்ட், கண் மருத்துவன். அவனுடைய பேர், பெரிய மகன் பேர் தமிழரசன். எப்படிங்க, தமிழே தெரியாத தமிழரசன். ஏன்னா வாய்ப்பே இல்லை, இந்தியாவுக்கு ரொம்ப குறைவாக போவோம். சம்சாரம் வந்து இங்கே மனைவி, அவங்க அம்மா, நான் அதிகமாக வெளியில் சுற்றிட்டு இருப்பேன். அதனால் அவனுக்கு தமிழ் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆங்கிலம், ஸ்பானிஷ் 2 மொழி மட்டும்தான் பேசுவான். 2வது வந்து மகள், அவள் பேர் வந்து லக்ஷ்மி. ஏன்னா என் மகளுடைய என்னுடைய அம்மா பேர் லக்ஷ்மி, அதனால அம்மா ஞாபகார்த்தமாக அவளுக்கு. 3வது வந்து பையன், அவன் பேர் ஆஷ்லி. அவனுக்கு ஏன் ஆஷ்லி வச்சோம் அப்படின்னா, ஆஷ்லி சண்முகன், இங்கெல்லாம் 2 பேர் வைப்பாங்க. என்னுடைய மும்பை நண்பருடைய மகன் பேர் ஆஷ்லி, அவன் வந்து சின்ன வயசில் காலமாயிட்டான். அவன் ஞாபகார்த்தமாக என்னுடைய பையனுக்கு ஆஷ்லின்னு பேர் வச்சேன். சரிங்களா? அவனுக்கு இப்போ 29 வயசாச்சு. அவன் வந்துட்டு ஸ்பானிஷ், ஆங்கிலம், சைனாவில் 10 வருஷம் இருந்தான். இப்போ 29 வயசு. இட்டாலியன், இந்த 4 மொழி ரொம்ப சரளமாக பேசுவான். அது மாதிரி இப்போ மகள் வந்துட்டு லக்ஷ்மி வசிப்பது போர்ச்சுகலில். போர்ச்சுகீஸ், ஃப்ரான்ஸில் படித்ததுனால ஃப்ரெஞ்ச், சைனாவில் படித்தா 4 வருஷம், அதனால் சைனீஸ், ஆங்கிலம், ஸ்பானிஷ் 5 மொழி பேசுவாள். தமிழ் தெரியாது. அதனால் உங்ககிட்ட தான் நான் தமிழில் பேச முடியும். நீங்கள் கேட்டிங்கன்னா தொடர்ந்து பேசுவோம். சரி, இப்போ வந்துட்டு அதை பற்றி மறுபடியும் தொடருவோம். இவங்களை பற்றி இப்போ இவர் நல்லா செஞ்சிட்ருக்காரு ஜோசப் விஜய். இது தவிர வி த லீடர் அப்படின்ட்டு அவர் அண்ணாமலை தொடங்கியிருக்காரு ஒரு இயக்கம். அதை வந்துட்டு கட்சியாக மாத்திரன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, செய்யட்டும். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு வரைக்கும் ஜவஹர்லால் நேரு, இந்தியாவுடைய த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு, and his daughter Indira Gandhi becomes the next Prime Minister of India, all under the banners of Congress Party, using the surname Gandhi. ஓகே, அப்படி வந்து எல்லாம் காங்கிரஸில் இருந்துட்டு ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, இவங்க வந்துட்டு காந்தின்ற பேரை வச்சு இது பண்ணாங்க. சரி, ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நீங்கள் எல்லாருமே ஞாபகம் இருக்கும், சத்தியம் படிச்சிருந்தீங்கன்னா. நாங்கள் அந்த சமயத்தில் வாழ்ந்தோம். அந்த சிக் கோல்டன் டெம்பிள்குள்ளே போய் அந்த தீவிரவாதிகள்லாம் கொன்னாங்க. அதுக்கு வந்துட்டு கோட் நேம் வந்துட்டு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். அதனால வந்துட்டு
கோபமடைந்த சீக் பெரியவங்கெல்லாம் வந்துட்டு இந்திரா காந்தியினுடைய மெய்காப்பாளர்கள் பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு அவங்க மூல செலவை பண்ணி அவங்களே இந்திரா காந்தியை சுட வச்சாங்க. அந்த சுட்டு 236 குண்டு என்னமோ போச்சு அவங்க உடம்புல. போய் அந்த அம்மா காலமாயிட்டாங்க. உடனே அவங்களுடைய மகன் ராஜீவ் காந்தி ஏர் இந்தியாவில் கேப்டனாக இருந்தால் அவர் வந்து பச்சாதாபமான ஓட்டு வாங்கி அவர் ஜெயிச்சு அவர் அதையே தான் பண்ணாங்க. யாரும் எதுவும் பெருசாக பண்ணல இந்தியாவுக்கு. தமிழ்நாடு இந்த சமயத்தில் எல்லாமே திமுக அதிமுக இவங்க கையில் தான் மாறி மாறி இருந்தது. ஆனால் இப்போ ஜெயலலிதா போய் அவர் சண்முகம் வந்தார், பழனிசாமி நான் எதுவுமே குறை சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுங்களா? நம்ம திருப்பூர்காரன். எனக்கு நிலம் இருக்கு. 400 மரங்கள் வச்சோம். தென்னை மரம் ஒரு இடத்துல நம்பியான் பாளையம் 400 மரம் வச்சு போர்லாம் 2 போட்டு தண்ணி ஊற்றி எல்லாம் வளர்த்தோம், எல்லாம் பண்ணோம். அப்புறம் மழை வராதனால தண்ணியே கிடைக்கல. டிராக்டர்லாம் வாங்கி ஊற்றணும், அது பண்ணோம் இது பண்ணோம், ஒன்றுமே ஆகலை. ஆனால் 1960 என்னமோ காமராஜன் ஆர்டர், பழைய சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, அவருடைய கனவு இந்த அத்திக்கடவு பகுதி மேலே ஊட்டிக்கு பக்கத்தில் அங்கே இருக்கிற அதிகப்படியான தண்ணியை கொண்டு வந்தால் இது பண்ணலான்னு சொல்லி அது கனவாகவே இருந்தது. எல்லாரும் இவங்க காசு கொடுக்கல, மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு சொன்னாங்களே தவிர செய்யலை. அந்த வகையில் இவர் முதலமைச்சர் பழனிசாமி ஜெயலலிதா காலமானோன்னு அவர் நம்மளே ஏன் செய்யக்கூடாது 1200 கோடி ரூபாய் அப்படின்னு போட்டு அவங்க செய்ய ஆரம்பித்து அது முடியறதுக்குள்ளே அவங்க பதவி தீர்ந்து போயிட்டாங்க. ஆனால் அது ஆரம்பித்தார். அதுக்கு தான் தைரியம் வேணும்னு சொல்கிறது. அந்தளவு செஞ்சுருக்காரு ஒரே ஒரு வேலை. பாக்கி அவங்க என்ன பண்ணாங்களான்னு எனக்கு தெரியாது. இது ஒரு நல்ல வேலை செஞ்சார். அந்த மாதிரி செய்யணும்னு நினச்சா தமிழ்நாட்டில் செய்யலாம். இப்போ விஜய் இருக்காரு. அவர் விஜய் இது செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் இப்போவே இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறது நான் பார்க்குறேன், அறிவாலயத்திலிருந்து பேசுபவர்கள். அறிவாலயம் பேர் வச்சுட்டு அந்த ஆலயத்துக்கான பேருக்கான மதிப்பாவது கொடுத்து கொஞ்சம் பேசணும். இல்லை 6 மாதம் இருப்பாங்க, அதுக்குள்ளே இவங்க கலந்து போயிடுவாங்க. ஏன் அந்த திட்டத்திலேயே இருக்கிறீங்க? செய்யுங்கப்பா, முடிஞ்ச அளவு என்னதான் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு இன்னும் பரம்பரையாக இவங்க கையிலே இருக்கணுமா? மு கருணாநிதி, ஸ்டாலின், அதுக்கடுத்து உதயநிதி தயார் பண்ணுறீங்க. ஆனால் ஒன்று நினச்சிக்கணும், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. ஓஹோ, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. அது மாதிரி ஸ்டாலின் இவங்கெல்லாம் நினைச்சபடி தன்னுடைய மகன் உதயநிதியை நடிக்க வச்சு அவரையும் நடிகர் பண்ணி அவருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் ஆயிட்டாங்கன்னா யாரும் அவர் தூக்க முடியாது. வாழ்நாள் முழுவதும் அவர் தான் முதல் மந்திரி தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் பண்ணாங்க. ஆனால் நம்ம தலை விதி வசம் என்ன எழுதி வச்சிருக்கேன்னு எப்படி தெரியும்? இப்போ பார்த்தீங்களா? அதனால இப்போ நிற்கிறாங்க வெளியே. ஆனாலும் அமைதி இல்லாமல் நிற்கிறாங்க. ஓகே, மற்றவனுக்கும் வாய்ப்பு கொடு. திமுகவை ஆரம்பித்தவர் இல்லை முக்கியமானவர் அறிஞர் அண்ணாதுரை, தீக்கால இருந்தவர் இல்லைங்களா? அவர் சொன்னது ஒரு மொழி முக்கியமானது ஒன்று, மாற்றான் தோட்டத்து மலரும் மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? பக்கத்து வீட்டில் மல்லிகை செடி இருந்தால் அது மணக்க தான் செய்யும், நம்மளுக்கு மட்டும்தான் மணக்குமா அப்படின்ட்டு எவ்வளோ நல்லா சொன்னார். அதனால விஜய் வந்திருக்காரு, அவருனாலையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டு விட்டுட்டு கொஞ்சம் காத்துட்டு இருக்கிறது தானே. உடனே 6 மாதம் தான் வரும் அது இதுன்னு கணிப்பெல்லாம் போட்டு என்னமோ திட்டம் போடுறாங்களாம், அப்படி பண்ணுறாங்களாம், 180 கோடி ரூபாய்க்கு அவங்கள கவிழ்க்கு இருக்க பார்க்குறாங்களாம் அப்படின்னு. அப்படிலாம் செய்கிறது எனக்கு நான் என்ன சொல்கிறது, நல்லதா பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். அது பைத்தியக்காரத்தனம். மற்றவனுக்கு வாய்ப்பு கூட, நீயே தான் செய்யறக்கிருக்கியா என்ன? உன் பேர்ல எழுதி வச்சிருக்க தமிழ்நாடு அப்படி கிடையாது, அப்படி தானே? அதனால இப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் இவர் பார்க்குறேன், அமைதியாக பேசுகிறாரு, செஞ்சிட்டு இருக்காரு. எல்லாம் ரொம்ப இளைஞர்கள் தான் மந்திரி தந்திரிகள் எல்லாருமே பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அவங்களும் அந்த மந்திரி மின் மந்திரி என்னமோ ஒரு சிலதெல்லாம் பேசினாரு. பேசும்பொழுது கேட்டாலே சொந்தமாக இருக்கு நம்மளுக்கு. அவருக்கு எல்லாமே ஞாபகத்தில் இருக்கு. நம்மளுக்கு இவ்வளவு இருக்குது, இவ்வளோ தேவைப்படுது,
இவ்வளவு வேணும், இப்படி முடியாது அப்படின்றது அவ்வளவு நல்லா இப்பவே படிச்சு தயாராகிட்டாங்க இவ்வளவு சீக்கிரம் 2 மாசத்துக்குள்ள. அதுல இருந்து என்ன தெரியுது, இந்த அடுத்த தலைமுறை வேறுபட்ட அரசியல் சம்பந்தப்பட்டவங்க வந்து இன்னைக்கு அதாவது பழைய காலத்து அரசியல் கில்டுங்களை தூக்குறாங்க. எம்மாரி இப்ப நான் கில்டு தானே. உலகம் சுற்றும் வாலிபனா 45 வருஷம் முன்னாடி நான் தமிழ்நாட்டிலேருந்து போய் இன்னைக்கு வந்து உலகம் சுற்றிய கிழவன். ஆனாலும் திடகாத்திரமா வேலை செஞ்சுட்டு ஒரு வியாபாரம் இருக்குங்க, அந்த வீடியோ பார்க்க போறீங்க, சின்ன வேணா ஒரு நிமிஷத்துல காமிச்சிடலாம். செஞ்சுட்டு இன்னைக்கு சுற்றி வந்துட்டு தான் இருக்கேன் நான். அதனால எல்லாத்துக்குமே ஒரு நேரம்னு இருக்கு. அந்த நேரத்தில் செய்ய வேண்டியது செய்யணும். மற்றவங்க அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்புன்னு சொல்லி வரும்பொழுது அது அடுத்த தலைமுறை யாருக்கு சாமர்த்தியமோ யாரு நல்லவங்களோ அவங்க தான் வரணுமே தவிர உன்னுடைய பசங்களையும் ஏன் வர வைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அவசியம் இல்லையே. நீ உண்மையாலுமே நாட்டுக்கு மேலே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா அதையே நீங்கள் உங்கள் பையனையே தான் கொண்டு வரணுமா? அதையும் வந்து கேட்டுக்கிட்டு மடத்தனமாக மக்கள் அவங்களுக்கே ஓட்டு போடுறாங்களே பின்னாடி என்னமோ, அது வந்துட்டு இன்னும் தப்பு. மக்களை வந்துட்டு மூடரடித்து நீங்கள் வந்துட்டு பதவிக்கு வந்து இருந்து காசு சம்பாரிச்சு கடைசியில் என்ன பண்ண போறீங்க? அதனால பயன் இல்லை. நாடும் வந்து முன்னுக்கு போறது இல்லை. நம்ம நினைச்சுக்கிறது அப்ப சிங்கப்பூர்ல பாரு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு. அதான் சொன்னாரு யாரு, நம்மளுடைய பழைய ஜனாதிபதி அப்துல் கலாம். சிங்கப்பூர் அப்படி இருக்கு இங்க அப்படி இருக்குன்னு சொல்றீங்க, ஏன் நம்ம நாட்டையும் அந்த மாதிரி மாற்றக்கூடாது அப்படின்னு கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லி அதையும் செய்யலாம். அதுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு அடி போடணும், அதுக்காக தான் எல்லாமே செய்யணும் இல்லைங்களா? இது வந்துட்டு எதை சொல்ல வந்தது, அவரு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்க எப்படி செய்யறாங்கன்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ வரைக்கும் அவங்க செஞ்சது. ஆனா எனக்கு பிடிக்காதது என்ன, அவர் ஜோசப் விஜய் பத்தி பிடிக்காதது என்னன்னா, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க ஆட்சி பிடிக்கிறதுக்காக. ஆனா அந்த காங்கிரஸ்காரங்க வந்துட்டு நன்றியற்றவர்கள், நன்றி கெட்ட மாந்தரடா நான் அறிந்த பாடமடா, அது மாதிரி அவங்ககிட்டயும் வைக்கிற இன்னொருத்த உனக்கு எதிர்த்தவனை வச்சு கூட்டா இருந்து ஜெயிச்சுட்டு இன்னைக்கு உங்ககிட்ட வசதி இருக்கு வந்தா வந்து மந்திரி ஆயிடலாம் அமைச்சர் ஆயிடலான்ட்டு அதுக்காக வந்து ஓட்டுறாங்க. சந்தர்ப்பவாதிகள். எவ்வளவு நாள் உங்க கூட இருக்க போறாங்க? இப்ப வந்து ஊராட்சி தேர்தலில் வந்து 30% இடங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றான். மொத்தம் இவ்வளோ எம்எல்ஏல இவ்வளோ சதம் தான் உங்க பேர் இருக்காங்க, அவ்வளோ சதம் தான் உனக்கு கொடுக்க முடியும். அது மாதிரி சொல்லணும். இல்லாட்டி விட்டுருங்க. விட்டுட்டு அந்த டெல்லியில அவர் மறந்துட்டு வந்தால் பேரு முதல்ல பதவிக்கு வந்து உடனடியாக ராஜினாமா பண்ணாரு. அப்புறம் அடுத்த தேர்தலில் உடனே நல்லா ஜெயிச்சார். அந்த மாதிரி என்னை பொறுத்த மட்டும் இப்ப இருக்கிறத படி பார்த்தா இப்ப வந்து மக்களுக்கு வந்துட்டு சாம்பிள் கொடுத்தாச்சு. அவரு ஜோசப் விஜய் என்ன மாதிரி அவர்னால செய்ய முடியும் அப்படின்றத காமிச்சிட்டாரு. இப்ப நாளைக்கு இவங்க பிடிச்ச ரொம்ப அமுக்குனாங்கன்னா மந்திரி சபையை நான் வந்து கழிச்சிட்டு எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு லொல்லன்னு சொல்லிடுறேன், போயிட்டு அடுத்த தேர்தல் வைக்கட்டும். வேற எவனும் கூட்டு இல்லாம தனியா நின்று என்னை பொறுத்த மட்டும் இவங்க ஜெயிக்க முடியும். அந்த அளவு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்துட்டு மக்கள் மனம் மாறி இருக்கு. இந்த சமயத்துல பிஜேபியில் இருந்தவர் பழைய காவல்துறை ஆபீசர், அதை வேலையை விட்டுட்டு வந்தவர் அண்ணாமலைக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது, நிறைய தெரிஞ்சிருக்கு தமிழ்நாடை பத்தி மற்றதை பத்தி. அதான் என்னுடைய கடந்த காலத்தை நான் அவரை வந்து பார்க்குறேன். அந்த மாதிரி நிறைய அந்த காலத்தில் நான் வந்துட்டு இவ்வளோ படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னைக்கு மாதிரி இன்டர்நெட்டு. அப்போ அதிகமாக தெரிஞ்சுட்டு வந்தது கல்கண்டு அப்படின்னு தமிழ்வானுடைய ஒரு பத்திரிகையில் இருந்து. நிறைய பத்திரிக்கை படிப்போம், அது தவிர புத்தகம் படிப்போம், அதை வச்சு தான் தெரியும். ஆனால் அவர் அண்ணாமலையுடைய கனவு அன்னைக்கு நான் செஞ்ச கனவு. நான் வந்து மொத்தம் 100 நாட்டுக்கு மேலே சுற்றியிருக்கேன் இந்த விற்பனைக்காக, ஜப்பான் கம்பெனியில இருந்து இல்லைங்களா. அப்போ எங்கே போனாலும் சரி எல்லா ஊர்லேயுமே ஒரு சில அளவுக்கு ஒரு பெருசாக இருந்தால் நீச்சல் குளம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல், தமிழில் சொன்னால் தானே புரியும். நீச்சல் குளம் இருக்குது, நீச்சல் அடிக்கிறதுக்கு பெரிய பார்க் இருக்குது, எல்லாமே இருக்குது நல்லா. ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. திருப்பூரில் ஒரு 20 வருஷம் இருக்குமா அப்படிதான் நினைக்கிறேன். திருப்பூரை வந்து நான் திருப்பூர்காரன் இல்லைங்களா, திருப்பூரை வந்து மாநகராட்சியாக வந்துட்டு திறந்து வச்சுட்டு
எல்லாம் பண்ணிட்டு கருணாநிதி வந்துட்டு போனார். அப்போ வந்துட்டு எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அவ்வளோ பெரிய போஸ்டர், 50 அடி 100 அடி போஸ்டர்லாம் போட்டு அவ்வளோ செலவு பண்ணி, நான் நினைக்கிறேன் அப்பா இத்தனை பணத்தை செலவு பண்ணி, இத்தனை சக்தியை செலவு பண்ணி ஒரு பெரிய பார்க்கோ அதில் ஒரு நீச்சல் குளமோ அதை இதையும் வச்சு பண்ணிங்கன்னா அப்போ வந்து திருப்பூர் வந்து மாநகராட்சி தானாக மாறிடும். நீயா சொல்ல வேண்டியதில்லை வாய்க்கிழிக்க, இல்லைங்களா? அது மாதிரி. ஆனால் யாருமே செய்யலை. அண்ணாமலை வந்து அதை பற்றி பேசுகிறாரு. நம்ம நாட்டிலையும் அது மாதிரி இல்லை, ஏன் இல்லை அப்படின்னு. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ என்ன கடைசியில் இப்போ இருக்கிற கேள்விப்பட்டால் 10,000 பேர் அதிமுகவை விட்டுட்டு வந்து தாவேக்கால செய்கிறாங்கன்ட்டு, அப்புறம் வேற பெரியவங்க வந்துட்டு பல பேர் வந்து சேர்றாங்கன்னு. எதுக்காக வந்து சேர்றாங்க? அவங்க எதுக்காக நீங்கள் எடுக்கணும்? அவங்கெல்லாம் சுத்தமானவங்களா? அதை பார்க்கணும். அவன் பேர் இந்த கேஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குன்னு நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் போய் சுத்தம் பண்ணிட்டு வா. யார் யார் மேலே கேஸ் இருக்கு அவங்கள வந்து நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க. இது வந்துட்டு அவர் ஜோசப் விஜய், உங்களுக்கு நான் ஒரு தம்பியாக தான் உங்களை கருதுறேன், தலைவராக கருதலை. ஏன்னா எனக்கு இன்னைக்கு 74 வயசாச்சு. நான் உங்கள் படம் எதுவும் பார்த்தது இல்லை, நான் படமே பார்க்கறதில்லன்னு மொழியை சொல்லிட்டேன். ஆனால் உங்களை பார்த்தா எனக்கு வந்துட்டு என்னுடைய பெரிய பையன் சின்ன வயசில் பார்த்த மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னும் இந்த வயசுலேயும் என் பெரிய பையன் 15 வயசில் 20 வயசில் இந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறக்கு, நல்லா நினச்சிருக்கீங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் அதுதான், வர்றவனையெல்லாம் சேர்த்துக்காதீங்க. என்ன பண்ணுறது இந்த மாதிரி சேர்த்து வச்சு? அப்போ வந்து இது கடைசியில் குப்பைமேடாயிடும். அப்படி மாற்றக்கூடாது. உங்களுக்கு நல்ல மனசு இருக்குது, அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து வேலை செய்யலாம். இவங்களெல்லாம் சேர்த்தி தான் வந்து உங்களுக்கு பலம் வரும்ன்றது அவசியமே கிடையாது, என்னை பொறுத்த மட்டும். சரிங்களா? அதனால அதையும் பார்க்கணும். இப்போ இதை வந்துட்டு கழுவணும். இதை வந்து உரிச்சாச்சு. அப்போ இதை வந்து பார்த்தீங்களா, தனியாக வசிக்கும் பொழுது இங்கே என்னுடைய வியாபாரம், இந்த வியாபாரத்திலேயே நான் வசிக்கிறேன். இல்லாட்டி நகரத்தில் போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாடகைக்கு எடுத்து அங்கே வசிக்கணும். அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்துட்டு போகணும். ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஓட்டணும். வர்றதுக்கு 2 மணி நேரம், போகிறதுக்கு 2 மணி நேரம். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக நான் வந்து இங்கேயே வந்துட்டு என்னுடைய சொல்லுவாங்கள்ல பேச்சுலர் அப்பார்ட்மெண்ட் என்னை கடையிலேயே செஞ்சு வச்சுட்டு, இது ஒரு குடோன்னு, மோட்டர் சைக்கிள் இறக்குமதி பண்ணுறேன் நான். இங்கே இதை செஞ்சு வச்சுக்கிட்டு நேரம் நிறையா மிச்சம் பண்ணிட்டு இங்கேயே இருக்கேன். சரிங்களா? ஓகே. அப்போ இவர் அண்ணாமலை பண்ணுறது, அவர் சொல்கிறது, அவர் இயக்கம் பண்ணது எல்லாமே நல்லா இருக்கு. அதனால் அதை செய்யறதுக்கு அவருக்கு வந்து ஆள் பலம் இன்னைக்கு வரைக்கும் 19 லட்சம் என்னமோ தான் வந்திருக்கான். மற்றவங்களுக்கெல்லாம் புது இயக்கத்துக்கு. அதனால் இப்போ அவர் இருக்கிறதுனால ஒரு போட்டி, ஒரு நல்ல போட்டி 2 பேர்த்துக்கு இடையில, இல்லைங்களா? ஒரு நல்ல விதமான போட்டி 2 பேர்த்துக்கு இடையில. அது வந்துட்டு நாட்டுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா முதல்ல அதிமுக திமுக, பாக்கியெல்லாம் வந்து நான் இருக்கேன். ஜாதி கட்சிகள், மத கட்சிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே. ஆனால் நம்மளது வந்துட்டு இந்த பக்கத்து கட்சிகள் தானே. அதனால tengo que conectar. Fílmame acá, sigue filmando. இதை வந்துட்டு மாட்டணுமா? Esta acá. Aquí está. No, esta voy a conectar. Cuando saca, salieron todas, mira. Ahí, oye, esto es fácil. இது வந்து எதுக்காக இந்த மாதிரி கசாமி கட் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து சாப்பாட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு அவர் அண்ணாமலை வந்துட்டு 19 லட்சம் பேர் வரைக்கும் சேர்ந்துருக்காங்க. அமெரிக்காவில் போய் பேச போறாரு, வராரு, அப்படிலாம் இருக்கு. ஓகே, ரொம்ப பணிவா. அது தவிர வந்துட்டு அந்த காலத்தில் நான் வந்து நிறைய ஓடி இருக்கேன். தினமும் 10 கிலோமீட்டர் ஓடுவேன் 16 வயசுல இருந்து. விஜய் வந்துட்டு அந்த 3 கிலோமீட்டர் அந்த நோ டு ட்ரக்ஸ் சொல்லி ஓடி இருக்காரு. அதெல்லாம் எனக்கு வந்து நினைச்சா இன்னைக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் நிறைய நீச்சல் அடிப்பேன், பேராகிளைடிங் பண்றேன். முதல்ல வந்து போலோ விளையாண்டு இருந்தேன் அர்ஜென்டினால வியாபாரம் செய்யும் பொழுது.
அந்த மாதிரி நிறையா இருக்கின்றன. என்னதுன்னு பார்க்கலாம். மின்சாரம் வந்துச்சா? இந்த சத்தத்தில் கொஞ்சம் நிறைய பேச முடியாது. இது வந்து நம்மளுடைய கேமராமேன் தம்மா. அவர் முதல்ல. இப்போ அடுத்தது நான். ஓகே, எப்படி? ஓகே, சலூத். ஆஹா, அருமை. எல்லாரும் நினைக்கலாம், எல்லாம் வெளிநாட்டில் இவ்வளோ காலமாக இருக்கான், இவ்வளோ நாட்டில் இவங்களாம் நல்லா தண்ணி போட்டு நல்லா சுற்றிட்டு இருப்பாங்கன்னு அப்படி நினைக்காதுங்க என்றைக்குமே. அது வந்துட்டு கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இல்லாதமா இருக்கிறவங்களுக்கு தான் வரும். கட்டுப்பாடு இருக்கிறவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் போகலாம், கொள்ளலாம், செய்யலாம். ஆனால் அதிகமான நாள் என்றைக்குமே இப்படி தான். நான் வந்துட்டு காஃபி கூட குடிக்கிறது இல்லை, சாராயம் குடிக்கிறது இல்லை, ரெட் ஒயின் மட்டும்தான் குடிப்பேன் சாப்பிடும் பொழுது. சரிங்களா? ஏன்னா அர்ஜென்டினாவில் எனக்கு வந்துட்டு ஒயின் தோப்பு இருக்குது, ஒயின் யார்ட். ஓகே, அண்ட் வி ப்ரொடியூஸ் அவர் ஓன் ஒயின், மால்பெக். ஓகே, அதனால அப்போ இப்போ வருவோம் திரும்ப. அவர் அண்ணாமலை அவருக்கு அவர் பேசும் விதம் எல்லாம் அவளை நல்லா தெரிஞ்சு, அவளை நல்லா என்ன செய்யணும் அவளை ஆசையில் அவர் துடிப்பா 10 வருஷமாக இதில் ஈடுபட்டிருக்காரு. அதனால வந்து அவர் மேலே எனக்கு ரொம்ப மதிப்பு. அதனால சொல்லப்போனால் என்னுடைய எண்ணம் என்னுடைய ஆசை, சாகருக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே இன்னைக்கு வந்து குஜராத்து தான் ரொம்ப ஆகா ஓக்கோ இருக்குன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு வந்து அந்த இடத்துக்கு வரணும். வந்து அதை தமிழ்நாடின் மேல் மற்றவங்க யாரும் பிடிக்கவே முடியாதுன்னு அந்த அளவுக்கு வரணும். ஏன்னா பலது கேள்விப்பட்டேன் நான், எவ்வளோ 25 லட்சம் கோடி என்னமோ முதலீடு வரதா இருந்தது. ஆனால் இவங்க வந்து இது கேட்டாங்க, பஞ்சம் கேட்டாங்க, பஞ்சமாக இருக்குது, லஞ்சமாக இருக்குன்னு என்னென்னமோ கேட்டாங்க, நல்லா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எது என்னன்னு எனக்கு தெரியாது. கேட்கறது படிக்கிறது அதை பற்றி தான் தெரியுமே தவிர, ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி சட்டத்துக்கு கட்டுப்பட்டவங்க ரொம்ப குறைவான பகுதியில் தான் இருக்காங்க இந்தியாவில். ஏன்னா இப்போ வந்து நான் கடைசியாக படித்தது, யாரோ ஒருத்தன் வந்துட்டு ஒரு துப்பாக்கி வச்சு என்னமோ பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டானா இன்டர்நெட்டில். உடனே போலீஸ்காரங்க என்னன்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் அவனை பிடிச்சி கேட்டப்ப அது வந்துட்டு பொம்மை துப்பாக்கி அப்படின்னு தெரிய வந்தது. அந்த அளவு துப்பாக்கி நாகரிகம் இல்லாமல் தமிழ்நாடை வச்சிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கிட்டையும் துப்பாக்கி இருக்கு, எங்கிட்டயும் கீழே துப்பாக்கி இருக்கு. புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்கிட்டையும் இருக்குங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு துப்பாக்கியில் கொள்வது, துப்பாக்கியில் வந்து திருடுறது இது வந்து ரொம்ப சாதாரணம். யாரையும் பிடிக்க முடியாது அவ்வளோ சுலபமாக. பிடிச்சாலும் அப்புறம் டகான்னு சுலபமாக பாண்டு கட்டி அது கட்டி விட்டுறாங்க. இங்கேயும் அது நடந்துட்டு தான் இருக்கு. அதனால தமிழ்நாடு வந்து அந்த வகையில் சட்டத்தையெல்லாம் சரியான முறையில் மதித்து மக்கள் நடக்கிறாங்க. அதனால நம்ம தமிழ்நாடு மாதிரி வேற என்னை பொறுத்த மட்டும் வேற எங்கேயுமே பார்ப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் இந்த மாதிரி வளரும் நாடுகள், வளர்ந்த நாடுகள், ஜப்பான்ல இருந்த நான் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. சைனான்னு வந்துட்டு சைனா ரொம்ப வளர்ந்த நாடு. அங்கே வந்துட்டு எல்லாம் அமுக்கி பிடிச்சி கொன்று எல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு. அது வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ, 1 பில்லியன், ஒரு 1000 மில்லியன் நாங்கள் வந்துட்டு 100 கோடி வீடியோ கேமராஸ்
100 கோடி வீடியோ கேமரா சைனா முழுவதும் மாட்டி வச்சிருக்கு. இன்னும் செஞ்சுட்டே இருக்காங்க. பழசெல்லாம் ஏஐ கேமராக்கா மாத்திட்டு இருக்காங்க. அது சைனா போனவங்களுக்கு தெரியும். அவ்வளோ வச்சு அங்கே செய்ய வேண்டியதாக இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரிலாம் வைக்கணுன்றது அவசியம் இல்லை. இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து சைனாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 3 மாதம் 4 மாதம் சைனாவில் இருப்பேன். 2-3 முறை போவேன். ஒரு மாதம்னு இருப்பேன். பல கம்பெனியில் போயிட்டு என்னுடைய மோட்டார் சைக்கிள் வாங்குறது கொள்வது அதுக்காக. அது 2 பசங்களை அங்கே படிக்க வச்சேன். அதனால எனக்கு ரொம்ப சைனா பிடிச்ச இடம். நம்ம என்ன வேணா சொல்லலாம், சைனாக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நம்ம தான் கொம்பன்னு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். சைனாவில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நம்ம என்றைக்கும் கட்ட முடியாது. ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்கிறது. நம்ம எவ்வளோ பணம் போட்டாலும் அப்படி கட்ட முடியாது இந்தியாவில். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதனால நான் வந்து அதெல்லாம் பார்த்து அங்கலாப்பட்டுப்பேன். என்னப்பா இன்னைக்கு தான் நம்ம நாடு இந்த மாதிரி வரப்போகிறது அப்படின்னு சொல்லி. இப்போ இதை கேட்குறீங்க, உங்களுக்கு இதை பற்றி என்னாச்சும் சொல்லணும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா எழுதுங்க. திட்டுங்க என்னை பற்றி, ஏன் இப்படியெல்லாம் கிளம்ப வளர்ற, என்னாச்சும் ஒழுங்கா வேற சொல்ல அப்படின்னாலும் கேளுங்க. இப்போ வந்துட்டு அண்ணாமலை இருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு அவர் பேசுறது எல்லாம் கேட்கறது, அவர் இயக்கம் எல்லாம். நான் வந்து அதில் போய் சேர முடியாது. ஏன்னா சேர்ந்தேன்னா எனக்கு வந்து ஓட்டுரிமை கிடையாது. நான் வந்து சில்லி நாட்டு பிரஜை ஆயிட்டேன். நான் சில்லி நாட்டு பாஸ்போர்ட் இருக்கு, அதனால இந்திய பாஸ்போர்ட் வச்சுக்க முடியாது. அதனால நான் ஓட்டு போட முடியாது. ஆனால் அவருக்கோ விஜய் இவங்க 2 பேர்ல யாராவது யார் வந்தாலும் எனக்கு சரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பழைய பெரிய கட்சிகள், இந்த திமுக திமுக அதிமுக பாமுக என்னென்ன இருக்கோ எல்லாக்காவும் சேர்ந்து ஒரேடியோ முடிஞ்ச கதை அப்படின்னு வச்சுட்டு மூடி வச்சுட்டு இப்போ புதிய கதை நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம பார்ப்போம். அதை வந்து நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. நான் அதை ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலத்தில் பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம், நப்பாசி இல்லை சந்தோஷமே நிறையா வந்துருச்சு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இது வந்து என்னுடைய முதல் பிளாக் எல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி அடுத்த முறையும் வேறு எதனாச்சும் பற்றி தெளிவாக பேசணும். ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அவர் ஸ்டாலினுடைய தங்கச்சி, அவங்க பேர் நான் மறந்துட்டேனே, அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி படித்தேன். தமிழ்நாட்டில் வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு, நிறைய கொலை பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிள்ளைங்களை பிடிச்சி இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ணுகிறார்கள், அதெல்லாம் வந்துட்டு அரசாங்கம் கண்டிக்கணும், இவங்க கண்டிப்பில் அதெல்லாம் சரியாக வைக்கணும், அதெல்லாம் இல்லாமல் போச்சு அப்படின்னு. ஏமா நீங்கள், நான் கேட்குற ஒரே கேள்வி, உங்கள் குடும்பம் உங்கள் சம்மந்தப்பட்டவங்க தான் குறைஞ்சி 25 வருஷம் பதவியில் இருந்தீங்க. கடைசி 5 வருஷம் நீங்கள் தான் இருந்தீங்க. கடைசி 5 வருஷம் நீங்கள் ஒழுங்காக வச்சுருந்தீங்கன்னா இருக்க வேண்டியதெல்லாம் சரியான படி. இன்னைக்கு நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்க, உடனே வந்துட்டு எல்லாம் மாசமாக நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. என்னது காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த மாதிரி நீங்கள் அந்த பக்கம் போயிட்டீங்க, இந்த பக்கம் நடக்குது. ஏன்னா அதை வந்து நீங்கள் உருவாக்கி வச்சிருக்கீங்க. நீங்களே அதை கேட்டுக்கலாம். உங்களையே நான் ஒழுங்காக வச்சுட்டு போனேன்னா அதை வந்து அங்கே இருக்கிற பத்திரிகை நிருபர்களும் யாருமே கேட்கல. ஏங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ இந்த 5 வருஷம் கடைசி 5 வருஷம் ரொம்ப நல்லா நீங்கள் வச்சுருந்தீங்களோ, அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வந்திருக்காது இல்லை அப்படின்னு பத்திரிக்கைக்காரன் நேரடியாக கேட்டிருக்கலாம். யாருமே கேட்கல. எனக்கு அதான் வந்துட்டு ஏன் இது கேட்கறதுக்கு வேணா தைரியம் இல்லையா? நம்ம இருக்கிறது ஜனநாயகம் தானே, குடியரசு சுதந்திர நாடு, கேட்கலாமே. சரி, நான் இங்கேருந்து கேட்குறேன். இப்போ நான் என்னுடைய கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஓகே, நீங்கள் கேட்டது சரிதான்ப்பா, வணங்காமுடி பேருக்கு தகுந்தபடி நீ வந்து கேட்டிருக்கிறாய், அதை வந்துட்டு தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ இதை முடிச்சிருவோம். முடிச்சுட்டு இதெல்லாம் கஜப்பா வச்சிருக்கு. இது ஒரு பெரிய வேலை. என்னன்னா இது புறாத்தி கழட்டி கழுவணும். அதுதான் பெரிய வேலை. ஓகே, சரிங்க. எல்லாரும் என்னுடைய இது கேட்டதுக்கு நன்றி, வணக்கம். அடுத்த முறை உங்களுடைய எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க என்னன்னு பார்த்துட்டு
அடுத்ததை அடுத்த பிளாக் ரிப்போர்ட் போடுறோம். அது கூட மற்ற வீடியோலாம் போட்டிருக்கோம். பாருங்க. யூடியூப்ல சுமோ நாதன், SUMO சுமோ நாதன் NATHAN சுமோ நாதன் யூடியூப். அந்த வீடியோவில் வந்து நான் ஊர் சுற்றுறது, மோட்டர் சைக்கிள் ஓட்டுறது. இன்றைக்கி நான் மோட்டர் சைக்கிள் ஓட்டுறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கேருந்து 1500 கிலோமீட்டர். அவர் ரஜினிகாந்த், ஐஸ்வர்யா ராய் நடனம் ஆடினாங்கல்ல, அது வரைக்கும் மோட்டர் சைக்கிளில் போயிட்டு 5 நாளில் திரும்பி வந்தோம். நானும் வந்து என்னுடைய மோட்டர் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறேன் வர்றேன், எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். அதனால் என்னுடைய வாழ்க்கை இங்கே இப்படி ஓடிட்டுருக்கு. ஆனால் வந்துட்டு தமிழ்நாடை மட்டும் என்னிடத்துலேருந்து வெளியே எடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் காரணம், தமிழன் என்றொரு இனம் உண்டு, தமிழே தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. ஓகே, அந்த மாதிரி அது எனக்கு என்னைக்கு இருக்குது. கேட்டதுக்கு நன்றி, வணக்கம்.